வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இந்த வாரம் டிசோ அவங்க வந்து ரியல்மி டெக்லைஃப் அப்படின்ற ஒரு சப்ராண்டு, ரியல்மியோட சப்ராண்டுக்கு ஒரு சப்ராண்டு அது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2 ப்ராடக்ட்டு, ஒன்று வந்து நெக் பேண்டு ஒயர்லெஸ்ஸு, இன்னொன்று வந்து ட்ரூ ஒயர்லெஸ்ஸு. இதுக்கு பேர் சிம்பிளாக தான் இருக்குது, டிசோ ஒயர்லெஸ். இதோட பேர் தான் வந்து GoPods டி அப்படின்ற ஒரு பெரிய பேர் வச்சுருந்தாங்க. இது ரெண்டுத்துக்கும் காமனான விஷயம் பல இருக்குது. IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த ENC என்வரன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் காமனாக இருக்குது. முதல்ல இது என்ன ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட்ஸ், குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் இதுவா இதுவே ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் சீப்பர் வெர்ஷனாக இருக்குது, 1500 அப்படின்றாங்க. ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது, 200 டிஸ்கவுண்ட்டு ஃபஸ்ட்டு சேலில். ஸ்பெக்ஸு வந்து பாக்ஸில் எதுவுமே, ஃப்ரண்ட்டில் வந்து வெறும் டிசைன் மட்டும்தான் இருக்குது. பின்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா 11.2mm லார்ஜ் பாஸ் பூஸ்ட் டிரைவர். இவங்க எல்லாத்துலேயும் போடுறது தான் அந்த பாஸ் பூஸ்ட்டு. 17 hours வந்து ஆடியோ ப்ளேபேக் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கிடையாது. ஓகே, டோட்டலாக வந்து 17 hours. மேக்னெட்டிக் இன்ஸ்டன்ட் கனெக்ஷன், இது வந்து அவங்க போன ஒயர்லெஸ் இதுலேயே இருந்துச்சு. 88 மில்லிசெகண்ட் வந்து லோ லேட்டன்சி, இது ஒரு நல்ல விஷயம், கேமிங் ஆடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது, 10 minutes சார்ஜ் பண்ணால் வந்து 120 minutes ப்ளேபேக்கு. IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இருக்குது. இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னா 2499, 2500 போட்டிருக்கு. இவங்க வந்து 1500 விற்கிறாங்க. வேறு என்ன போட்டிருக்கு, சைடில் வேறு எதுவும் போடல, ஃபுல்லாகவே பேக் சைடு தான் போட்டிருக்கு. கம்பார்ட்மெண்ட் நிறையா இருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலரு, ஆனால் இவங்க கலராக நிறைய விற்கிறாங்க. ஆரஞ்சு கலரு, பச்சை கலரு, இந்த மாதிரி நிறைய கலரில் விற்கிறாங்க. அப்படியே ஒட்டி இருக்குது உள்ள. ஓகே, ஃப்ளெக்சிபிள் தான் இந்த ஒயரு. பில்டு குவாலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்குது. இது ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது, பேரிங் மோடில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆன் ஆகும்போதே லெஃப்ட்டு ரைட்டு இதோ இப்படி மாட்டணும். ஓகே, மேக்னெட்டிக் கனெக்ஷன் தான். மேக்னெட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வந்து இதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதில் வந்து USB Type-C போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ரியல்மியில் இதில் வந்து மைக்ரோ USB இருந்துச்சு, இவங்க அப்கிரேட் ஆகிருக்காங்க USB Type-Cக்கு. வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனு, நடுவில் வந்து மல்டிபர்பஸ் கீ. இது வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு, ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரே கீ தான் யூஸ் பண்ணணும். யூசர் மேனுவலில் கண்டிப்பாக என்னெல்லாம் இதுன்னு போட்டிருக்கும். இந்த பாக்ஸில் வந்து USB Type-C கேபிள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவலில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. இயர்பட்ஸும் இருக்குது, எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸும் இருக்குது. 2 இயர்பட்ஸ், ஒன்று ஸ்மாலு ஒன்று லார்ஜ் இருக்குது. மீடியம் ஆல்ரெடி இன்ஸ்டால்டாக இருக்குது. இதில் வந்து ஷைனி ஃபினிஷ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. மெட்டல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மெட்டல் மாதிரி தான் இருக்குது. மைக்ரோஃபோன் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு வந்து இங்கே ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. அது தவிர வந்து டியூவல் மைக்ரோஃபோன்ஸ் இருக்கான்னு தெரில. இதில் வந்து மைக்ரோஃபோன் இருக்க மாதிரி தெரில. ஓகே, நம்ம இதை பேர் பண்ணுவோமா, இல்லை இதையும் ஓப்பன் பண்ணிவிடுவோமா? இதில் வந்து ஃப்ரண்ட்டில் இதோட டிசைன் போட்டிருக்கு. இது பிளாக் கலர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதோட ஒயிட் கலரும் விற்கிறாங்க, இன்னொரு கலர். இதில் வந்து 20 hours லாங் லாஸ்டிங் பேட்டரின்னு போட்டிருக்கு. டோட்டல் பேட்டரி லைஃப் சேர்த்து தான் சொல்கிறாங்க. 10mm டிரைவர்ஸ், அதில் வந்து 11.2mm, இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் இருக்குது. 110 மில்லிசெகண்ட், இதில் வந்து 88 மில்லிசெகண்ட் போட்டுருந்துச்சு. இதில் வந்து 110 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி. இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். என்வரன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ் இது போட்டிருக்கு. டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இதோட ப்ரைஸும் 2499 தான் போட்டிருக்கு. இவங்க வந்து 1600 விற்கிறாங்க. ஆஃபரில் வந்து இன்னும் 200 கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டே இல்லை. இது அதே மாதிரி தான் கூழாங்கல் ஷேப்பில் தான் இருக்குது. இந்த இதில் வந்து கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது ரியல்மி பட்ஸ் Q2 கம்பேர் பண்ணும்போது இந்த வெளியில் வந்து கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் மைக்ரோ USB கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் இயர் டிப்ஸ் இருக்குது. யூசர் மேனுவலும் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை எடுத்து பேர் பண்ணுவோம். இதில் வந்து ரெண்டுத்துலேயுமே ஆப் சப்போர்ட் இருக்குது. அதனால் ரியல்மியோட லிங்க்கு
ரியல்மி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் பேர் பண்ணால் உங்களுக்கு எல்லா இதுவும் டீட்டெயில்ஸும் இதுலேயே கிடச்சிரும். இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குமே. ஹவு டு கனெக்ட் இயர்ஃபோன், டர்ன் ஆன் ப்ளூடூத் அண்ட் சர்ச்சு. பேரிங் மோடு, கேமிங் மோடு வந்து ட்ரிபிள் ப்ரெஸ், அந்த நடுவில் இருக்கிற பட்டன் வந்து ப்ரெஸ் ஒன்ஸ் பண்ணால் வந்து ப்ளே பாஸு. அதுக்கப்புறம் அதே வந்து கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், எண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டபுள் ப்ளஸ் பண்ணால் வந்து நெக்ஸ்ட் ட்ராக் போகும். ட்ரிபிள் ப்ளஸ் பண்ணால் வந்து கேமிங் மோடு போகும். ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு 1 செகண்ட் பண்ணால் வந்து டிக்ளைன் ஆகும். 3 செகண்ட் வந்து பேரிங் மோடு. 10 செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். 3 செகண்ட்ஸ். 50% பேட்டரி ஆல்ரெடி இருக்குது. எஸ்பிசி தான் இருக்குது, ஏசி சப்போர்ட் கிடையாது. ரெண்டுத்துலேயுமே வந்து எஸ்பிசி சப்போர்ட் தான். ஏசி ஆப்டெக்ஸ்லாம் வந்து இந்த ப்ரைஸுக்கு 1500 எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். GoPods இதை காட்டுது. ஓகே, இந்த ஆப்பில் வந்து பாஸ் பூஸ்ட் ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பாஸ் பூஸ்ட் ப்ளஸ் மோட் இருக்குது, டைனமிக் மோடு, பிரைட் மோடு, வால்யூம் என்ஹான்சர் ஆப்ஷன் இருக்குது. கேம் மோடும் இதுலேருந்தே எனேபிள் பண்ணிக்கலாம். அது தவிர வந்து ஆட்டோ ஆப்ஷனும் இருக்குது. பட்டன் செட்டிங்ஸ் போனால் நீங்கள் சிங்கிள் டேப்புக்கு இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் தான், ஒரே பட்டன் தான் இருக்குது, இதை மட்டும்தான் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து சிங்கிள் டேப்புக்கு, டபுள் டேப்புக்கு, ட்ரிபிள் டேப், அதுக்கப்புறம் டச் அண்ட் ஹோல்டு, இது எல்லாத்துக்குமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிறதே கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வால்யூமுக்கு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். செமையாக இருக்குது. பாஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாஸ் விரும்புகிறீங்க அப்படின்னா வந்து இந்த ஹெட்செட் கண்டிப்பாக வாங்கலாம். இதை தவிர வந்து பாஸ் பூஸ்ட் மோடு ஒன்று இருக்குது, பாஸ் பூஸ்ட் ப்ளஸ் மோடு. இதை எனேபிள் பண்ணால் இன்னும் பயங்கரமான சவுண்டு, பாஸ் அதிகமாக இருக்குது. இதுலேயே பிரைட் மோடுன்னு ஒன்று இருக்குது. இதை எனேபிள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பாஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆட்டோ பாஸும் இது பண்ணால் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிடும். மேக்னெட்டிக் கனெக்ஷன் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம லோ லேட்டன்சி கேமிங் மோடு வந்து இதை எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து ட்ரிபிள் டேப் பண்ணால் கேமிங் மோடில் அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். எனேபிள் ஆகிடுச்சு கேமிங் மோடு. ஒரு தனியாக ஒரு சைம் கேட்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மாதிரி வண்டி போகிற சத்தம் அது மாதிரிலாம் கேட்கும். இதில் வந்து கேம் மோடு நார்மலாக தான் இருக்குது. இதுக்கு கேம் ஏதோ ஒன்று இருக்குமே, இது இருக்குது. இதை எனேபிள் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. Attack the sites. पहला प्रहार आपकी टीम के नाम. ஓகே, ஓகே, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. லேட்டன்சி வந்து எதுவும் இல்லை, ரொம்ப கம்மியான, ரொம்ப மினிமல் இது தான் இருக்குது. கால் ட்ரை பண்ணி பார்ப்போம். மிலன் குவாலிட்டி எப்படி இருக்குது? கால் குவாலிட்டி நம்ம வந்து டிசோ ஒயர்லெஸில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கால். ஓகே, ஆமாம், பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது வருதா? இப்போ ஏதாவது சின்னதாக ஏதாவது சொல்லி. ஓகே, ஓகே, நம்ம அவுட்டோரில் செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, ஓவராலாக இந்த ப்ரைஸுக்கு 1500 டீசெண்டாக தான் இருக்குது. ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இன்னும் 200 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் வேல்யூ ஃபார் மணி தான். 17 hours ப்ளேபேக் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அந்த 50% வால்யூம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏசி கொடுத்துருக்கலாம், எஸ்பிசி இருக்குது. இதை தவிர ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. 10 minutes சார்ஜ் பண்ணால் வந்து 2 hours கேட்கலாம் அப்படின்னு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது ஒர்த்தான இது மாதிரி தான். அப்கிரேடு பழைய ரியல்மி உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து இந்த புது நெக் பேண்ட் ஹெட்செட் வந்து வாங்கலாம். அடுத்தது இது பேர் பண்ணி ட்ரை பண்ணுவோம். இதில் ஆல்ரெடி நான் கால் குவாலிட்டி இதெல்லாம் செக் பண்ணிட்டேன்.
நல்லா தான் இருந்துச்சு கால் குவாலிட்டி. அதுக்கப்புறம் கேமிங்கும் இதில் நல்லா தான் இருந்துச்சு. லோ லேட்டன்சி கேமிங் மோட் எனேபிள் பண்ணோன்னே. இது பேரிங் வந்து அதே மாதிரி தான், ஓப்பன் பண்ணோடனே பேர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து எந்த பட்டனும் கிடையாது பேர் பண்ணுறதுக்கு. அப்படியே எடுத்தோடனே ப்ளூடூத்தில் வந்தோடனே கனெக்ட் பண்ணால் பேர் ஆகிடும். இதுலேயும் எஸ்பிசி தான் இருக்குது, ஏசி ஆடியோ மோட் கிடையாது. இதோட இந்த இன்டர்ஃபேஸை காட்டுறேண்ணா. ஓகே, இதில் வந்து இதுலேயும் அதே தான், பாஸ் பூஸ்ட் ப்ளஸ்ஸு டைனமிக் பிரைட் அப்படின்னு இருக்குது. இதில் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு மோடு இல்லை, ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒரு மோட் இருக்கும், அது இல்லை. ஆனால் கேம் மோட் இருக்குது. கேம் மோடுக்கு இந்த மேனுவலில் என்ன போட்டிருக்கு ஷார்ட்கட்ஸ்னு நான் பார்க்குறேன். கேம் மோடு வந்து ப்ரெஸ் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபார் 2 seconds அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து ப்ளே பாஸ் வந்து 2 times டச் பண்ணால் வந்து ப்ளே பாஸு. அதே தான் ஆன்சர் இல்லை ஹேங்கப் கால்ஸ் வரும்போது. அது தவிர வந்து 3 times டச் பண்ணால் வந்து நெக்ஸ்ட் சாங்கு போகும். இன்கமிங் கால்ஸ் வந்து 2 seconds ப்ரெஸ் பண்ணால் வந்து ரிஜெக்ட் பண்ணும். இதை தவிர பட்டன் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, இதுலேயே கிடையாது. அவங்களோட ஏஎன்சி ஹெட்செட்லேயே இப்போ வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கறதில்ல. ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. லெஃப்ட் இயர்பர்டு, ரைட் இயர்பர்டு, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹோல்டு ஆக்ஷன்ஸு இது எல்லாமே இந்த ஆப்லேருந்து நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமிங்கு, வாய்ஸ் குவாலிட்டி அதெல்லாம் செக் பண்ணிட்டேன். நம்ம இது ஒரு வாட்டி செக் பண்ணி இந்த பாஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். ஓகே, இது வந்து அந்த அளவுக்கு பாஸ் இல்லை. இது அதை கம்பேர் பண்ணும்போது பாஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் ரியல்மி பட்ஸ் Q2 கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது சவுண்ட் குவாலிட்டி. கிளாரிட்டியாக இருக்கட்டும். வாய்ஸ் குவாலிட்டி நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். நாய்ஸ் என்வாயன்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஓரளவுக்கு இந்த ப்ரைஸுக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. என்ன ஒரு இது மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 5 hours மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரம் நேற்று செக் பண்ணேன், 4 மணி நேரம் கண்டிப்பாக வந்துச்சு. 20 hours டோட்டல் சார்ஜ் வந்து இயர்பட்ஸ் ப்ளஸ் கேஸ் வந்து 20 hours அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ஓரளவுக்கு வரும் தான் நினைக்கிறேன். நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணி பார்த்தா அப்படி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து ரியல்மியோட சப் பிராண்டு டிசோவோட ஒயர்லெஸ்ஸு. அதுக்கப்புறம் டிசோ GoPods டியோட அன்பாக்சிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1500, 1600 இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ரெண்டும் ஒர்த்தியாக இருக்குமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ரியல்மி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் ஏதாவது வாங்க போகிறீங்களா? அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப், இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.